எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே என்ன யோசிக்கிறோம் அப்படின்னாக்கா, ஃபிட்னஸ் அப்படின்னாலே ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து ஒரு 40-45 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யோசிக்கிறது இன்ஃபேக்ட் நான் யோசித்ததே 40 வயசுக்கு அப்புறம் தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன் ஃபிட்னஸ். ஏன்னா அது வரைக்கும் வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை நோக்கி ஓடிட்டு இருந்தோம். 40 வயசுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணுங்கிற ஒரு அவேர்னஸே வந்தது. இன்னும் சொல்ல போனால் 50 வயதுலேருந்து தான் நம்ம சின்ன வயசில் என்ன ஃபிட்னஸை பாதுகாத்தோமோ அதற்கான வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அட்லீஸ்ட் 50 வயசுக்கு அப்புறமா தான் நாம் திரும்பி பார்த்தா தான் மிச்சம் உள்ள காலத்தை நாம் நல்லா ஓட்ட முடியும். உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் எப்படி ரியலைஸ் பண்ணுறேன் ஃபிட்னஸை பற்றி அப்படின்னா, நாம் பாரதியார் சொல்வார், விசையுறு பந்தினை போல் அப்படின்னு சொல்வார். உடம்பு அப்படி இருக்கணும், சொந்த பேச்சை கேட்கணும்னு வேறு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 50 வயசு 60 வயசில் நாம் என்ன ஆசைப்படுறோமோ அதை செய்வதற்கான அனுமதியை நம்முடைய உடம்பு தர வேண்டும். அதுதான் என்னுடைய டெஃபினிஷன் ஃபார் ஃபிட்னஸ். இப்போ உதாரணத்துக்கு சின்ன வயசில் நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸில் நம்ம நினைக்கிற நிறைய விஷயங்களை பண்ண முடியாமல் போயிருக்கோம். எங்கேயோ ஆக்ரா போகணும்னு நினைப்போம், இல்லைனா காசி கயா போகணும்னு நினைப்போம். எதையுமே பண்ணுறதுக்கான நேரம் நமக்கு கிடைச்சிருக்காது. நிறைய உறவுக்காரங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்கள போய் பார்க்கணும்னு யோசிப்போம். அதற்கான நேரமும் பொருளாதார பலமும் கூட அப்போ இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பீரியட் ஒரு 50-55 வயதுக்கு அப்புறம் நம்மகிட்ட ஓரளவுக்கு பணமும் நிறைய இருக்கும், அதே மாதிரி நமக்கு நேரமும் நிறைய இருக்கும். ஆனால் எடுத்து வச்சா கால் முட்டி வலிக்கிறது, நல்லா ட்ராவல் பண்ண முடியாது. ஐயோ யூஎஸ்ஆ எங்கப்பா 14 மணி நேரம் ட்ராவல் ஒரு ஃப்ளைட்டில், அதெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு நாம் யோசித்தோம்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக இனிமையான பகுதியை நாம் இழந்துருவோம். அதனால் நாம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்க, ரொம்ப ரியலைஸ் பண்ணி 50 வயசு ஆச்சே அப்படின்னு யோசிக்காமல் அதற்கு பிறகு ஒரு 40 வருட வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நாம் யோசித்து அந்த வாழ்க்கையை நாம் ரொம்ப என்ஜாயபிளாக வாழணும். அப்படின்னா ஃபிட்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபிட்னஸ் அப்படின்னா உடனே ஜிம்முக்கு போகணும், 10 கிலோ தூக்கணும் அப்படின்னலாம் அவசியம் கிடையாது. நமக்கு நம்ம உடம்பு என்னத்தை அலோவ் பண்ணுறதோ அதை அடுத்து பண்ணினோன்னா உடம்பு ஒரு பெரிய மேஜிக். நம்ம பண்ண அது நம்ம கூடவே வரும். அப்புறம் நம்மளை விட பல மைல் தள்ளி போய் அது நிற்கும், நமக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம் பண்ண ஆரம்பித்தோன்னா உடம்பு நமக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும். நம்ம நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம், பிடிச்சதை சாப்பிடலாம். 3 விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம பிடிச்ச இடங்களுக்கு போகணும், பிடிச்ச விஷயங்களை பண்ணணும், நம்முடைய நட்பு வட்டாரம் இல்லை உறவினர்கள் வட்டாரத்தோட நாம் தொடர்ந்து தொடர்பில் இருக்கணும். 3வது ஓரளவுக்காவது நமக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடணும். இது 3 நடக்கணும் அப்படின்னாக்க நம்முடைய இந்த காலத்திய ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பூர்ண சக்தி ஃபிட்னஸ் ஃபன் ஃபெஸ்ட் அப்படிங்கிறது 21st அன்னைக்கு வச்சுருக்காங்க. டெஃபினட்டாக நாம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அலாம் வச்சுட்டு 3:30 மணிக்கு எழுந்துப்போம். அதே மாதிரி நம்ம வீட்டில் கல்யாணம் இல்லை உறவுக்காரங்க கல்யாணம் அப்படின்னா உடனடியாக அழகாக புடவை துணிமணிலாம் எடுத்து வச்சுட்டு 4 மணிக்கு அலாம் வச்சு எழுந்துப்போம். அப்போ நான் சொன்ன அந்த முதல் விஷயந்தான், நம்முடைய ஹெல்த்துக்காகவும் நாம் டைம் செலவு பண்ணணும். அதனால் வெடிகாலம்புறலாம் நினைக்காதீங்க. நாம் வயசானவர்களுக்கு 4 மணிங்கிறது தான் வெடிகாலம்புற, 5:45 ஒரு டைமே கிடையாது. அதனால் நீங்கள் எல்லாரும் அந்த ஈவெண்ட்டுக்கு வாங்க. அந்த ஈவெண்ட் டெஃபினட்டாக வி ரீலீவ் அவர் லைஃப். நம்முடைய 30 வயசு இல்லை 25 வயசில் ஆஃபீஸில் இருந்த பொழுது எப்படி ஒரு கெட் டுகெதரெல்லாம் அனுபவிச்சோமோ அதை நாம் திரும்ப வி கேன் ரீக்ரியேட் அவர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நல்ல அனுபவமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை ஏற்பாடு பண்ணின திருமதி உஷாவுக்கு என்னுடைய பாராட்டுதல்களும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். ஃபிட்னஸ் ஃபெஸ்டிவலுக்கு வாழ்த்துக்கள். நம்ம வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அதில் எந்த விதமான தடங்களும் இருக்கக்கூடாது. லாஸ்ட் பிரீத் வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்கு வெறும் மருந்துகளோ இல்லை யாரோட அக்கறையோ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ இந்த கை கால்லாம் இருக்குது, இதை யாரோ அசைக்கிறதுக்கு பதிலாக நம்ம அசைக்கணும். வேறு ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா, முன்னெல்லாம் எனக்கு 60 வயசு ஆகிடுது, 50 வயசு ஆகிடுது, இனிமேல் நான் எப்படி மூவ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு அலுப்பு உண்டு. அந்த அலுப்புலேருந்து இப்போ இந்த சமூகம் வெளியில் வந்தாச்சு, இன்னும் வரணும். வயசான காலத்தில் என்ன பண்ணணும், நான் ப்ராக்டிஸ் பண்ணாத விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லலை. நான் டெய்லி என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறேனோ, 40 நிமிஷம் 50 நிமிஷம் விக்ரஸாக நடக்கிறோம் YMCAல. அதுக்கப்புறம் ஒரு 40 to 50 மினிட்ஸ் நம்ம மாஸ்டர் பாடாப்படுத்துவார். இருந்தாலும் பரவாயில்ல, நீ 100 பண்ணுன்னா 150 பண்ணுவேன். அவருக்கு எனக்கும் எப்போ பார்த்தாலும் வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது என்னென்னா ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளோட ஹெல்தினஸ். ஆனால் அதே சமயம் சொல்வார், சார் 100க்கு பதிலாக 150 பண்ணிங்கன்னா உங்களை திரும்ப ரிலீவ் பண்ணுறதுக்கு நான் தான் வரணும் பாரு. அதுவும் நடக்கும். அதனால் என்ன தேவையோ, என்ன அலவுடோ, எது நமக்கு கட்டுப்படி ஆகுமோ, இந்த உடம்பு எதை ஒத்துக்குமோ அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது டயர்டாக இல்லாத ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னொருத்தருக்கு நிம்மதியை கொடுக்கணுன்னா நம்ம முதல்ல நிம்மதியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப விஷயம். டாக்டர்ஸ் இந்த ஏஜில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது தே கிவ் க்யூர் டு தி
டோட்டல் பேஷண்ட்ஸ் எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருக்கு அவங்களால க்யூர் கொடுக்க முடியும். அவங்களே அப்பாடான்னு வந்தாங்கன்னா அவங்கள நம்பி எப்படி நம்ம வைத்தியத்துக்கு போக முடியும்? அது மாதிரி ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம வந்து உழைக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும், ஹெல்த்தியாக இருக்கணும், என்ன வேணுமோ அதை சாப்பிட்றதுக்கான திறமையை வந்து வளர்த்து வச்சுக்கணும், கடைசி வரைக்கும் ஹாப்பியாக இருக்கணும். April 21 அன்றைக்கி சாந்தோம் ஹை ஸ்கூலில் 6 to 9 AM எல்லாம் நம்மளால் முடியும். ஏன்னா 5:30 மணிக்கு ஒய்எம்சிஏ வரவங்களால் 6 மணிக்கு அங்கே வர முடியாதா? வாங்க, we will have grand gala our life. Best wishes. This Fun Fest is sponsored by Apollo Hospitals and co-sponsored by Vedanta Senior Living, Ashiana Vatsalya Active Senior Living and Atulya Senior Care. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.